ஹாய் சிலக்குட்டீஸ், மணி 3 ஆகிட்டு நான் வந்துட்டேன். டண்டடக்க எட்டம் கிட்டக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னோட சிஸ்டர்ஸ் அத்தனை பேருக்கும் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிங்க, சிஸ்டர் நான் வீட்டில் வெட்டியாகவே இருக்கிறேன், எனக்கு என்ன செய்யணே தெரிய மாட்டேங்குது, ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க இப்படி கேட்டுப்புட்டீங்க, ஏதாவது என்ன ஏகப்பட்டது இருக்குது, வாங்க நான் சொல்லித்தரேன், வாங்க அதுக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். அப்போ தான் நான் என்னென்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ அதனால் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா. நிறைய சிஸ்டர் என்ன தரமாக பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நான் வந்து எனக்கு அது இன்னொரு விஷயம் சொல்லப்போனால், எல்லா சிஸ்டர்ஸ்க்குமே நிறைய வந்து திறமைகள் இருக்கும். ஆனால் அது எப்படி வெளியில் கொண்டு வரதுனே தெரியாமல் இருக்கும். அதனாலே இந்த அடுப்படியிலே கிடந்து வீணாகுவாங்க. ஸோ அதெல்லாம் வேண்டாங்க, வாங்க நம்மளும் வெளியில் வரலாம். எப்படி ஜோதிகா சிஸ்டர் சொன்ன மாதிரி சிறகுகள் வீசி, ஐயோ குரல் ரொம்ப கன்றாவியாக இருக்குது, நீங்களும் அந்த பாட்டை படிச்சுக்கோங்க. அந்த மாதிரி நம்மளும் வரலாம். ஓகேவா. தொண்டை வச்சு நீ பாடாதம்மா நாங்களே படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா சொல்லுவீங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிவிட்டேன். சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா நிறைய பேர் நான் அறுக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டீங்க. ஸோ அதனால் நான் பேசுகிறத குறைச்சிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழே விழுந்துடவே கூடாதுங்க. மெயினான விஷயம் இதுதான். நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது பெருசு இல்லை, நம்ம கீழே மட்டும் விழுந்துட்டோன்னு வைங்களேன், அவள் கீழே விழுந்துட்டாடே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கைகொட்டி சிரிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே வரும். இதே எந்திரிச்சிட்டோன்னு வைங்களேன், அவள் விடாமுயற்சியா செஞ்சாப்பா அதனால அவள் வந்து எந்திரிச்சிட்டாப்பா அப்படிம்பாங்க. அட பாவிகளா, விழுந்தாலும் திட்டுறீங்க, எந்திரிச்சாலும் திட்டுறீங்க, என்னடா செய்ய அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க முன்னாடி கருத்தோட நம்ம வந்து விழுந்துடவே கூடாது. ஸோ நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே ரொம்ப ரொம்ப கவனமாக எடுத்தே வைக்கணும். ஓகேவா. இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறது தாங்க. ஏன்னா நான் நிறைய பாடுபட்டு ரொம்ப எந்திரிச்சிருக்கேன், அதுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரிஞ்சதை மட்டும் தான் நான் சொல்கிறேன். பிடிச்சவங்க பாருங்கள், பிடிக்கலன்னா அப்படியே விட்டுருங்கப்பா. கமெண்டில் ரொம்ப கழுவி ஊற்றுறீங்க, எனக்கே கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரிங்களா. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன வருமோ அதை மட்டும் பண்ணுங்கள். எனக்கு இதுதான் தெரியும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு சமையல் தெரியுமா, சமையலை மட்டும் பண்ணுங்கள். இல்லை எனக்கு அது வரும், பேக்கிங் வரும், அப்படி வரும், இப்படி வரும்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரியாத ஒரு விஷயத்துக்குள்ளே போகவே கூடாது. நமக்கு எது நல்லா வருமோ அதை செய்யுங்க. இல்லை தெரியாத விஷயத்துக்குள்ளே போகிறீங்கன்னா அதை முதல்ல கற்றுக்கங்க. எவ்வளோக்கு எவ்வளோ லேர்ன் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ லேர்ன் பண்ணுங்கள். அதுதான் மெயினான விஷயமே. நீங்கள் லேர்ன் பண்ணாமல் டக்குன்னு எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போகவே கூடாது. உங்களுக்கு என்ன வரும் என்ன வராதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம தான் அதை வந்து யோசிக்கணும். ஏன்னா நம்மளை மீறி நம்ம எதுவுமே செய்ய முடியாது இல்லையா. அதுக்கு என்ன பொறுமை இருக்கணும் நம்ம செய்கிறதுக்கெல்லாம். நமக்கு வந்து இதெல்லாம் செய்ய முடியும், இது வந்து செய்ய வராது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா படிப்புங்கிறது ரொம்பவே பிடிக்கும். சில பேர் படிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ என் தங்கச்சிலாம் எடுத்துக்கிட்டால் அவளுக்கு வந்து ரொம்பவே படிக்க பிடிக்கும். ஸோ அதனால் அவள் டியூஷன் சென்டர் எடுக்கிறாள். இப்போ எனக்கு வந்து படிப்பு அந்தளவுக்கு பிடிக்காது. உண்மையை சொல்ல போனால் படிப்பு பிடிக்காதுன்ட்டுல எனக்கு வரலை என் மரமண்டைக்கு. அதனால் நான் அந்தளவுக்கு அதுக்குள்ளே போகலை. ஆனால் எப்படின்னா தமிழ் மீடியம்னா எனக்கு வரும், இங்கிலீஷ் மீடியம்னா எனக்கு வராது. இப்போ உள்ளதை பார்த்தா எதுக்குனாலும் சின்ன பிள்ளைங்க கூட தசு புசுன்னு இங்கிலீஷ் பேசுது. நமக்கு அந்தளவுக்கு இங்கிலீஷ் வரமாட்டேங்குது. என்ன செய்ய. ஏன்னா நம்ம படித்தது 1ஆம் கிளாஸ்லேருந்து, அதாவது பேபி கிளாஸில் இருந்தே நம்ம எல்லாமே தமிழ் மீடியமாகவே படிச்சிட்டோமா. இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கும்போது ரொம்பவே நான் திணறேன். ஆனால் என் தங்கச்சி அப்படி இல்லை. இங்கிலீஷ் மீடியங்கும்போது அவள் ஈஸியாக சடனாக வந்து இப்போ எல்லாமே சொல்லிடுறா. ஸோ படிப்பு அவங்களுக்கு வந்து பிடிக்குங்கும்போது அவங்க வந்து ஒரு டியூஷன் சென்டர் எடுக்கலாம், இல்லை சென்டரில் போய் வேலை பார்க்கலாம், இல்லை வீட்டிலேருந்தே ஆன்லைனில் டியூஷன் எடுக்கலாம், எவ்வளவோ இருக்குது. ஸோ அந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபுல் டைமாக பார்ட் டைமான்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து யோசிக்கணும். சில பேருக்கு வந்து அதாவது என்ன, சில பேருக்கு இல்லை, முக்கால்வாசி பேர் நம்மள மாதிரி ஆட்கள் எல்லாருமே குழந்தை குட்டியோட தான் இருப்போம். அந்த புள்ள குட்டிங்களெல்லாம் பார்த்துட்டு நம்ம வெளியில் போகணுங்க வந்து ரொம்பவே, அதாவது எட்டாத கனவு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிள்ளையை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த ஆளை தேடுறதுக்கு பதிலாக நம்ம ஏதாவது பண்ணலாமா, இல்லை பார்ட் டைம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு யோசிங்க. ஏன்னா தப்பாக நம்பி நம்ம யோசிக்கவும் கூடாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து பார்ட் டைம் சொல்லிட்டு ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வைங்களேன், அப்போ வந்து இந்த பார்ட் டைம் சொல்லிட்டு ரொம்ப நிறைய பேர் ஏமாற்ற ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் நான் 1000 1500 கேட்டு ஏமாந்துருக்கிறேன். ஸோ என்ன மாதிரி வந்து ஏமாறாதீங்க. நீங்கள் உட்காந்து யோசிங்க ஃபஸ்ட்டு, நமக்கு வந்து பார்ட் டைமாக ஃபுல் டைமாக எது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி பார்ட் டைமாக பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து காசு கெட்டாமல் எப்படி வந்து சேரலாம் அப்படின்னு யோசிங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் பார்ட் டைம் ஜாப்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட மட்டும் சேருங்க. சரிங்களா. இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறவன்ட்ட போய் சேராதுங்க, அவன் கண்டிப்பாக ஃப்ராடு பயிலாக தான் இருப்பான். அதனால் அவனை நம்பிடாதீங்க. ஏன் கிளார் அடிக்குது. நெக்ஸ்ட்டு நமக்குள்ள என்னென்ன திறமை இருந்தாலும் சரி, ஃபேமிலி சப்போர்ட்டும் தேவை தான். ஏன்னா கை கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும். இது வந்து உங்கள் அம்மாவாக இருக்கலாம், இல்லை உங்கள் மாமியாராக இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறது, சில பேர் அம்மா வந்து இதை பண்ணுடா உன்னால் முடியுண்டா நீ செய்யலாம் அப்படிம்பாங்க. அதே மாமியார் சொல்லுவாங்க, ஏமா பிள்ளையை பற்றிட்டு இனிமேல் அதை வளர்க்குற வழியை பாருமா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை 2 பேரில் யார் பேச்சு கேட்கன்னு தெரியாது. யார் நமக்கு சப்போர்ட்டாக இருக்காங்களோ அவங்க பேச்சை கேளுங்க. இல்லையா 2 பேருமே தள்ளி விட்டுருங்க, உங்களோட புருஷன் பேச்சை கேளுங்க. ஏன்னா அவர் வந்து கரெக்டாக நமக்கு வந்து நம்ம இப்போ இல்லைம்மா நான் 6 மணிக்கு வந்து வந்துடுவேன், நீ 6 மணிக்கு மேலே ஒரு டியூஷன் சென்டர் எடு, இல்லை 6 மணிக்கு மேலே நீ ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லலாம். ஸோ சப்போர்ட் வேணும், நமக்கு வந்து சப்போர்ட் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே பாதிலே விடவே கூடாதுங்க. அதுதாங்க பெரிய தப்பு. நான்லாம் அந்த மாதிரி நிறைய விட்டு ரொம்ப கேவலப்பட்டிருக்கிறேன். ஒரு நைட்டி பிஸ்னஸாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு வந்து எதனால நான் கேவலப்பட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நான் பிஸ்னஸ் செய்ய தெரியாமலாம் இல்லை, அதை செய்கிற அளவுக்கு என் கையில் வந்து அமௌண்ட் இல்லை. அதனால நான் வந்து ரொம்பவே கேவலப்பட்டிருக்கேன். இங்கே பாரு, நான் ஃபஸ்ட்டு அதாவது எப்படின்னா, ஒரு காலத்தில் இப்போ இல்லை, ஒன்ஸ் அப்பான் டைம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வைங்களேன், நைட்டி பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வாங்கி வந்து விற்றுக்கிட்டு இருந்தேன்.
மித்த இடத்துல எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து உடனே காசு தரல. கொஞ்ச நாள் கழிச்சு தான் தருவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்து முதல் போடணும் இல்லையா? முதல் போடுற அளவுக்கு என் கையில் காசு இருக்கணும். கையில் காசு இல்லங்கும்போது அது வந்து என்னால் முதல் போட்டு எடுக்கிறதுக்கு என்கிட்ட முடியலை உண்மையிலே. அதை பார்த்து நிறைய பேர் என்னை பார்த்து சிரிச்சாங்க. அவங்க யாரும் நான் சொல்ல விரும்பலை. என்னுடைய சொந்தங்களே பார்த்து சிரிச்சுதுங்க. இங்கே பாரு, எந்த தொழிலை பண்ணினாலும் சரி, ஒரு 2 மாதம் 3 மாதம் பண்ணுறா, அப்புறம் விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் நினைப்பேன், அட மறமாட்டேங்களா, நான் பண்ண மாட்டேன்லாம் சொல்லலை, என்னை எவன்டா தூக்கி விட்றீங்க, நானே இதனடா எந்திக்கணும், கீழே தள்ளி மட்டும் விட தெரிஞ்சதுலாடா அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். ஆனால் சொல்ல மாட்டேன். சொன்னால் என்ன ஆகும், மருந்துக்கு கூட ஒரு உறவு கூட நமக்கு வராது. நம்ம மனசில் இருக்க எல்லாத்தையுமே சொல்லிட்டோன்னா ஒரு உறவும் நிலைக்காதுன்னு எனக்கு தெரியும். அதனால் நிறைய விஷயத்தை என் மனசுலேயே போட்டு புதைச்சிக்கிறது. சம்டைம்ஸ் நான் சொல்லுவேன் தெரியுமா, கமெண்ட்ஸில் வாங்க பேசலான்ட்டு. இதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உறவுகள்கிட்ட வந்து பேசும்போது ரொம்பவே ஜாக்கிரதையாக பேச வேண்டியிருக்கு. நம்ம லைட்டாக ஏதாவது பேசி ஸ்லிப் ஆனோம், அவ்வளோதான், வச்சு செஞ்சுருவானுங்க. அதே மாதிரி நமக்கு எதுவும் வரல, எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற நெகட்டிவ் தாட்லாம் விட்டுருங்க. உங்களால் எது வேணாலும் முடியும். நம்மளை படைச்சவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் நமக்குன்னு ஏதோ ஒரு தனித்திறமை கொடுத்துருப்பான். அது எங்கே கிடக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக கண்டுபிடி கல்வரை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னு சொன்னேன்னா ரொம்பவே தொண்டை கட்டிடுச்சுன்னா, சரி சொல்கிறது கேளுங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நமக்குன்னு ஏதோ ஒன்றா படைச்சவங்க கொடுத்துருப்போம். ஒன்றுமே இல்லாமல் நம்ம வந்து மக்கா கண்டிப்பாக படிச்சிருக்கவே மாட்டான். இந்த மக்குக்குள்ளே ஒரு ஜொக்கு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டிப்பாக ஏதோ ஒரு திறமையில இருப்போம். அந்த திறமையை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட்டு, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா உடனே நான் அம்பானி ஆயிடுவேன், நான் இப்படித்தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்கக்கூடாது. அப்படிலாம் நிற்க முடியாதுங்க. ஏன்னா மெதுவாக தான் நம்ம வந்து முன்னேற முடியும். இப்போ ஒரு மரமே வைக்கிறோம், ஒரு வேப்ப மரத்தையே வைக்கிறோன்னு வைங்களேன், வேப்ப மரம் புளிக்கணும், ஒரு மாம்பழத்தை வைக்கணும் வைங்களேன், ஒரு மாங்கொட்டையை தூக்கி வச்சிட்டிங்க, உடனேவா உங்களுக்கு நான் அடுத்த வருஷமே மாம்பழத்தை தந்துடும்? கண்டிப்பாக கிடையாது. அது வளர்றதுக்கு 2 வருஷம் ஆகும். அது வளர்ந்து தழுத்து அது காய் காய்ச்சி மொட்டு வச்சு பூ வச்சு அடுத்து தான் பழத்தை தரும். இத்தனை ப்ராசஸ் அதெல்லாம் பண்ண வேண்டாமா? அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து லாங் டைமாக இருக்கும். நீங்களும் லாங் டைமுக்கு வந்து உங்களை வந்து என்ன பண்ணிக்கிறணும், ஏதோ பண்ணிக்கணுமே, உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. வாய் கொஞ்சம் குளருது, மதியானம் ஆயிடுச்சா சாப்பிடலை, அதான் வாய் குளருது. நெக்ஸ்ட்டு, உதாரணத்துக்கு நானே அப்படின்னு தான் நான் போட்டிருக்கேன். ஏடா என்னோடய யூடியூப் சேனல் தான் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். இது ஒன்றும் சாதாரண சேனல் கிடையாது. 1 2 3 4 5 6 7க்கு அப்புறம் வந்து 8வது சேனல், 7ல் தோற்று 8வதுல வந்து நிற்கிறேன். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 7வது சேனல்லாம் பார்த்தீங்கன்னா 4000 வாட்சர்ஸ் எடுத்துட்டேன். மானிட்டேஷன் எப்படி அப்ளை பண்ணேன்னு தெரியாமல் அப்படியே விட்டு அது வம்பாவே போச்சு. அப்படி இந்த சேனலுக்கு மட்டும்தாங்க இவ்வளோ தூரம் நான் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு மேலே நான் விடக்கூடாது. அதாவது கிட்டத்தட்ட நான் யூடியூப் சேனல் மட்டும் 6 வருஷமாக நானும் வைப்பேன், திருப்பி எடுப்பேன், திருப்பி போடுவேன், அதில் ஸ்லிப் ஆகும், அப்புறம் நான் கேவலப்படுவேன். இப்படியே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த வாட்டி பார்த்தேன், ஒருத்தனுக்குமே நான் சொல்ல மாட்டேன், நானே என் யூடியூப் சேனலில் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே நானே பார்க்க ஆரம்பித்தேன். இது எதனால் சொல்ல வரேன்னா, எனக்கு வந்து யூடியூப் சேனல் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதை எப்படியாவது சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு கடந்த 7 வருடமாக போராடி இப்பொழுது சக்ஸஸ் ஆகி கொண்டிருக்கிறேன் நினைக்கிறேன். அதுக்காக நீங்கள் மானிட்டேஷன்லாம் வாங்கிட்டீங்களாமா அப்படின்னா, இல்லைங்க, இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கிறேன், இன்ஷால்லா வருங்கிற நம்பிக்கையோடு உங்களிடம் பயணிக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து எதையுமே நமக்கு உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. கொஞ்சம் நாள் ஆகும். எனக்குலாம் கொஞ்சம் வருஷம் ஆச்சு, அவ்வளோதான். ஆனால் கிடச்சிருச்சு பார்த்தீங்களா. அதனால் கிடைக்குங்கிற நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக எனக்கும் மானிட்டேஷன் ஆகும், நானும் சம்பாதிப்பேங்கிற நம்பிக்கையோடு தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, சொல்ல மறந்துட்டேன், நானே இன்னும் சம்பாதிக்கவே இல்லை. இதில் ஒரு அக்காவா அண்ணனான்னு தெரியலை, ஒரு ஐடியிலேருந்து நேற்று நைட்டில் இருந்து எனக்கு மெசேஜ் கமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க, நீ பேசி சம்பாதிப்ப, உனக்கு நான் லைட்டை போட்டு நீ வந்து சம்பாதிச்சு சேர்த்து வச்சு வீட்டை கட்ட போறியா அப்படின்ட்டு. அப்பவும் நான் சொன்னேன், நான் கோட்டையாங்க கட்ட போகிறேன், இப்போ தாங்க ஸ்டார்ட்டே பண்ணுறேன், இன்னும் நான் சம்பளம் கூட வாங்கலைங்க அப்படின்னதுக்கு அவங்க அதுக்கு வேறு மாதிரிலாம் திட்டி என்ன அனுப்பி போட்டுருக்குறாங்க. நான் வந்து அவங்கள வந்து கம்பல் பண்ணி என்னோடய வீடியோ பாருங்கன்னு சொல்லலப்பா. ஏற்கனவே நான் நிறைய விஷயத்தில் நொந்து போய் இருக்கிறேன். நீங்கள் வேறு என்னை கூட கொஞ்சம் நோகடிக்காதீங்க சரிங்களா. எனக்கு வந்து இந்த சேனல் பிடிச்சிருக்கு, நான் வந்து போடணும்னு ஆசைப்பட்றேன். எனக்குன்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க, அதாவது தானாக சேர்ந்த கூட்டம். அவங்களுக்கு வந்து என்னை பிடிச்சிருக்கு. நிறைய சிஸ்டர், மீரா சிஸ்டர், ஜெனிஃபர் சிஸ்டர், ஜஃப்ரா சிஸ்டர், இவங்க எல்லாருமே எனக்காக என்னை வந்து என்னோடய வீடியோக்காக வெயிட் பண்ணுறாங்க. எனக்கு அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இது எதனால் அப்படி சொல்ல வரேன்னா, சொந்தமே இல்லாமல் இருந்துட்டு ஏதோ ஒரு முகம் தெரியாத சொந்தங்கள்லாம் கிடைக்கிது பார்த்தீங்களா. நல்லா ஒரு நாள் வீடியோ போட்டாட்டலும் நான் சொல்கிற சிஸ்டர்ஸ் எல்லாருமே, ஏன் சிஸ்டர் போடலை, எப்படி இருக்கீங்க, என்ன செய்கிறீங்க, அண்ணன் எப்படி இருக்காங்க, பசங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மனசார சொல்கிறேங்க, அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏதோ என் பக்கத்துலேருந்து என் தங்கச்சியோ என் அக்காவோ எனக்கு கேட்டால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்தை வந்து நான் கெடுத்துக்க விரும்பலை. நீங்கள் இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணும்போது மனசு ரொம்ப நோகடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னப்பா, ஏற்கனவே நான் நிறைய பட்டுட்டே இனிமேல் படுற அளவுக்கு என் மனசில் தைரியம் இல்லை. ஓகேவா. சூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே கவனமாக இருங்க சரிங்களா. ஏன்னா சில விஷயம் நமக்கு வந்து பிடிக்கும், சில விஷயம் பிடிக்காது. ஏன்னா நமக்கு முதல்ல தெரியாத விஷயம் கூட இருக்கும். அதை முதல்ல என்னென்னு ஃபஸ்ட்டு கற்றுக்கங்க. கற்றுக்கிறதுக்கு ஒரு வயசே கிடையாது. யூடியூப்லலாம் பாருங்களேன், நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ஒரு 40 50 60 வயசுல உள்ளவங்கெல்லாம் சமையல் பண்ணி அழகாக அசத்துறாங்க. நம்மளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்குலாம் அசத்தலாம் மாட்டோம்.
அப்போலாம் அவங்க அசத்துறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு ஆர்வம் வந்துடும். ஓ, நம்ம இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நமக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லை, நம்மளால் எது முடியும் முடியாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கணும். ஏன்னா பேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம்ப்பா. பேஸ்மெண்ட் ஆடிடுச்சுன்னா அப்புறம் பில்டிங் வீக் ஆயிரும், யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? அதனால் சூஸ் கரெக்டாக பண்ணுங்கள், நம்மளால் முடியும்ட்டு. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம். எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்கு முக்கியம்னு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பியூட்டிஷியனே ஆகிறேன்னு வைங்களேன். எடுத்த உடனே நீங்கள் போய் பியூட்டிஷியனில் போய் ஒரு கடையை போட்டு அதில் போய் உள்ளே உட்காந்து அசிஸ்டண்ட்டையும் போட்டுறக்கூடாது. எக்ஸ்பீரியன்ஸை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். இப்போது நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்கு என்னென்ன ஸ்கின் டைப்பு, என்ன ஏது, இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்லை சமையலில் என்னென்ன கலக்கணும், என்னென்ன சேர்க்கணும், என்னென்ன பொரிக்கணும், என்னென்ன வறுக்கணும், எல்லாத்தையுமே நம்ம வந்து கற்றுக்கணும். எடுத்தவங்க நான் இன்றைக்கி சமையல் பண்ண போகிறேன், வாங்கடா வந்து எல்லோரும் வாங்கிக்கங்கடா அப்படிங்கன்னா ஒருத்தர் வரமாட்டான். நீங்கள் சமைச்சு பக்கத்தில் ஃபஸ்ட்டு கொடுங்க. ஃபஸ்ட்டு இப்போ பேச்சுலர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்ககிட்ட கொடுங்க. இல்லையா உங்கள் ஸ்கூலில் படிக்கிற டீச்சர்ஸ்ட்டு, உங்கள் ஸ்கூலில் பசங்க படிப்பாங்க தெரியுமா, அந்த டீச்சர்ஸ்ட்டெல்லாம் கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு பிடிக்கலாம், அவங்க வந்து ஸ்கூல் ஆர்டர் கொடுக்கலாம். இப்படி ஏதோ ஒன்று வந்து சரி, இல்லை கேன்டீனுக்கு கொடுத்து பாருங்கள். அப்படி செய்யுங்க. எடுத்த உடனே நான் அம்பானியாவே நான் இப்படி பெரிய ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்லாம் பண்ணாமல் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்து வைங்க. கண்டிப்பாக நம்மளால் முடியும். ஏன்னா சின்ன சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சா மட்டும்தான் நம்ம வந்து பெரிய லெவலில் முன்னேற முடியும். நெக்ஸ்ட்டு மினிமம் லெவலில் அமௌண்ட் வந்து போடுங்க. சரியா? ஹார்ட் ஒர்க் நிறையா போடணும், அமௌண்ட் வந்து கம்மியாக போடுங்க. ஏன்னா என்ன மாதிரி உள்ள ஆட்கள்லாம் கையில் வந்து நிறைய அமௌண்ட் வச்சுருக்க மாட்டோம் இல்லையா? வச்சுட்டு உடனே போய் போட்டு நான் இவ்வளோ பெருசாலாம் நம்மளால் எடுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளால் வந்து சம்பாதிக்க முடியும், சேர்க்கவும் முடியும். ஸோ அதனால் இப்போ நான் சமையல்லாம் பண்ணுறேன்னா அதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை வச்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முதல்ல செஞ்சு கொடுங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களும் செஞ்சு கொடுங்க. நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, கம்பு பிஸ்கட்டு இந்த மாதிரிலாம், இதெல்லாம் ஃபஸ்ட்டு செய்யுங்க. செஞ்சு 5 ரூபா பிஸ்கட்டு 10 ரூபா பிஸ்கட்டுன்னு ஃபஸ்ட்டு குட்டி பசங்களை கவர் பண்ணுங்கள். அடுத்து அவங்க அம்மாவை கவர் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறதுல தான் கில்லாடியாச்சே. அப்படியே ஒவ்வொருத்தையாக கவர் பண்ணுங்கள். அவங்கெல்லாம் நம்மளோட டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்குவாங்க. மெயினாக நீங்கள் வந்து ஹெல்த்தியாக கொடுங்க. உங்கள் பசங்களுக்கு நீங்கள் எப்படி ஹெல்த்தியாக கொடுப்பீங்களோ அதை அப்படியே கொடுங்க. ஏன்னா நம்ம பசங்களுக்கு எப்போவுமே பார்த்து தான் செய்வோம் இல்லையா, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதையே நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சா மட்டுமே போதும். நம்மளோட சக்ஸஸ் வந்து ஆண்டவன் தன்னால் தன் கையில் வந்து கொடுப்பா. என்ன கொஞ்சம் லேட் ஆகுவான், அவ்வளோதான். எனக்குலாம் அப்படி தான்ப்பா, லேட் ஆகுவான். ஆனால் கொஞ்சம் நாள் கழிச்சு தருவாங்கிற நம்பிக்கையோடு நான் காத்துக்கிட்டே இருப்பேன். இன்னமும் காத்துக்கிட்டு இருக்கேன். இனிமேலும் எனக்கு தருவாங்கிற நம்பிக்கையோட. சரி, ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே முடிச்சாச்சு. வீடியோக்குள்ளே போகலான்னு சொல்ல வந்துட்டேன், சாரி. இப்போ நான் இந்த வீடியோலாம் சொல்லிட்டேன்னா, இப்போ இது வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் என்னென்ன பண்ணணுங்கிறது மட்டும்தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். என்னென்ன பண்ணலாங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்லுவேன். ஸோ எந்த சிஸ்டர்ஸும் கொஞ்சம் கோச்சிக்காமல் கொஞ்சம் நல்லபடியாக பாருங்கள். ஓகேவா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன பண்ணலாம், வீட்டில் இருந்தே வெளியில் போகாமல் என்ன பண்ணலாங்கிறது அத்தனை ஐடியாவும் நான் கொடுப்பேன். கண்டினியூவாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பழகலாம். ஓகே, பாய்மா.